நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை ஆர்வமாக கேட்குற இந்த காமன் வீடியோஸை பார்த்துட்டு வரவங்களுக்கு டவுட் வந்து 12 ராசி சொல்கிறாங்க, அப்புறம் 27 நட்சத்திரம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து என்னோடய ராசி வந்து மகர ராசி, நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். நான் நட்சத்திரத்தை பார்த்து என்னோடய பலன்களை தெரிஞ்சுக்கணுமா இல்லை ராசியை பார்த்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து இந்தந்த கிரகம் வந்து இந்த ராசியை பார்க்கும்போது என்ன நடக்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் உண்மையிலே நட்சத்திரத்தை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறது கரெக்டாக இருக்குமா, ராசியை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறது கரெக்டாக இருக்குமாங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஜோதிடம் வந்து தோன்றி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம் ஆச்சு. ஆயக்கலைகள் 64 சொல்லுவாங்க. அதில் ஜோதிட கலை வந்து ரொம்ப 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 பழமையான ஒரு கலை. இந்த கலை தோன்றி கிட்டத்தட்ட 5000 வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த 12 ராசியாக மனிதர்களை வந்து 12 ராசியாக பிரிக்கல. மனிதர்களை வந்து இந்த 27 நட்சத்திர கூட்டங்களை வச்சு பிரித்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த 27 நட்சத்திர கூட்டங்களை வச்சு பிரித்து அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் இருக்க 27 நட்சத்திர கூட்டங்களை வச்சு பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கண்டுபிடிச்சாங்க. அப்பப்போ எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையை எந்த மாதிரி இருக்கும், இதில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு தசாபுத்தியில் ட்ராவல் ஆகும். ஸோ கேது தசை நடந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அந்த நட்சத்திரம் வந்து அந்த கேது தசை நடக்கிற 6 வருடங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கேது திசையில் சந்திர புத்தி எப்படி இருக்குது, கேது திசையில் சூரியன் புத்தி எப்படி இருக்குது, கேது திசையில் புதன் புத்தி எப்படி இருக்குது, கேது திசையில் சுக்கிரன் புத்தி எப்படி இருக்குது, கேது திசையில் செவ்வாய் புத்தி எப்படி இருக்குது, கேது திசையில் குரு புத்தி எப்படி இருக்குது, கேது திசையில் ராகு புத்தி எப்படி இருக்குது, கேது திசையில் கேது புத்தி எப்படி இருக்குது. இப்படி அதுக்குள்ளே பிரித்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிற பலன்கள் சொன்னாங்க. இன்னும் மாதம் இருக்குது, மாதத்துலேருந்து இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா வாரம், வாரத்துலேருந்து ஷார்ட்டாக சொல்லலாம் நாளை ஷார்ட்டாக சொல்லணும்னா அதில் உட்பிரிவுகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஸோ அந்த மாதிரி அக்யூரேட்டான டைமை ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக ஜோதிடத்தை வந்து வேறு வேறு பெயர்கள் வச்சு அதை பிரிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் எதை பார்த்து உங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு கஸ்டமராக நீங்கள் அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. உங்களோட கேள்விகள் வந்து எல்லாமே உங்கள் வாழ்க்கை சார்ந்த கேள்விகள் கேட்குறீங்க. உங்களுக்கு உடைய பலன்கள் அவர் சொல்கிறது கடந்த கால பலன்கள் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையான்னு. அதனால தான் என்கிட்ட வர நிறைய கஸ்டமர்ஸ்க்கு லாஸ்ட் ஒரு 1 இயராக அவங்களோட லைஃப் எப்படி இருந்ததுங்கிறத சொல்லிட்டு தான் அப்கமிங் இயர் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அப்போயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும்.